யார் எங்க எப்படி வேணா இருக்கலாம். தமிழகத்தை திமுக ஆளுகை செய்யலாம், இன்னும் இருக்க எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைக்கலாம். ஆனா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் அப்படின்னா எப்பவுமே எங்க அண்ணா எஸ்பி வேலுமணி அவருடைய கோட்டை தான். தொண்டாமுத்தூர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கோயம்புத்தூரும். எதை வச்சு இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஏதோ இஷ்டப்போக்கல பேசிடுவ தம்பி அப்படின்னு நீங்க பாக்கலாம். ஆனா 2006 இருந்து 2011, 2011 இருந்து 16, 16 இருந்து 21 இதுவரையிலும் கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூரை வேற யாருமே தொட முடியல அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் எஸ்பி வேலுமணி தான். தமிழகம் முழுவதும் வந்து திமுக ஆட்டி படைக்கலாம். இது என்னோட கோட்டை, சென்னை என்னோட கோட்டை, இது என்னோட கோட்டை அப்படின்னு நீங்க பேசலாம். ஆனா உங்களுக்கு திராணி இருந்தா கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர்ல அண்ணன் எஸ்பி வேலுமணியை தாண்டி நீங்க உள்ள நுழைஞ்சு பாருங்க பாப்போம். பொதுவா நான் ஒருத்தன் பேசல, நீங்க இறங்கி ஃபீல்ட் ஒர்க் செஞ்சா கூட அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில அண்ணன் எஸ்பி வேலுமணி அவருடைய பெயரை தாண்டி வேற எந்த பெயருமே வராது. தொண்டாமுத்தூர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கோயம்புத்தூரும் அண்ணன் எஸ்பி வேலுமணியோட கோட்டை தான். இன்ன வரைக்கும் அப்படிதான், இனிமேவும் அப்படிதான். போராட்டத்துக்கு போராட்டம், வெற்றிக்கு வெற்றி, உழைப்புக்கு உழைப்பு, களப்பணிக்கு களப்பணி அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி மட்டும்தான். 2026 நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். இதுக்கு எஸ்பி வேலுமணி அண்ணன் உடனா இருப்பாரு, நாமும் இதுக்கு உடனா இருப்போம். வாக்களிப்போம் இரட்டை இலை.